ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நேற்றுலேருந்து இந்த எல்லாருமே இந்த எஸ்ஐஆர் வரை வாக்காளர் பட்டியல் டிராஃப்ட் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் நம்மளுடைய பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ நிறைய பேருனுடைய பேர் உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில நண்பர்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்குது. அது நீக்கியிருந்தாங்க அப்படின்னா அது என்ன காரணம், அது எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது. சப்போஸ் உங்களுடைய பேர் வரை வாக்காளர் பட்டியலில் இல்லை அப்படிங்கிறவங்க அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய பெயர் இந்த வரை வாக்காளர் பட்டியலில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு மொத்தம் 4 வழிகள் இருக்குது. ஸோ அந்த 4 வழிகளும் என்னென்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ இருக்குன்னு நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுடைய பெயர் இல்லை அப்படின்னா அடுத்து என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கணும். நம்மளுக்கு தெரிய வேண்டிய மொத்தம் 4 காரணங்களுக்குனால நம்மளுடைய பெயரை வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கியிருப்பாங்க. அது என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ஒன் பெர்மனன்ட்லி ஷிஃப்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெர்மனன்ட்லி ஷிஃப்டட் அப்படின்னா நிரந்தரமாக அந்த அட்ரஸ்லேருந்து இன்னொரு அட்ரஸுக்கு மாறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்மளுடைய பேர் நீக்கியிருப்பாங்க. ரெண்டாவது அன்ட்ரேசபிள் அல்லது ஆப்சண்ட். அந்த நபரை பார்க்க முடியல, அந்த அட்ரஸுக்கு போனேன், அந்த நபர் அங்கே இல்லை, அல்லது அந்த அன்ட்ரேசபிள் அவரை பார்க்க முடியல அப்படிங்கிற காரணத்தை சொல்லி அவங்க ரிமூவ் பண்ணியிருப்பாங்க வாக்காளர் பட்டியலிருந்து. அண்ட் மூணாவதாக டெத்து, இறந்து போயிருந்தாங்க அப்படின்னாலும் அந்த காரணத்தை சொல்லி ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நாலாவதாக ஆல்ரெடி என்ரோல்னால் ஏற்கனவே என்ரோல் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லியும் அவங்க ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி 4 காரணம் இருக்குது. இதில் உங்களுடைய பெயரை என்ன காரணத்துக்காக நீக்கியிருக்காங்க அப்படிங்கிற ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் எந்த மாதிரியான ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த லிஸ்ட்டை செக் பண்ணுறதுக்கு இந்த இசிஐ elections.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு அடுத்ததாக பாருங்கள், இந்த மாதிரி டிராஃப்ட் எலக்டோரல் ரோல்ஸ் எஸ்ஐஆர் 2026 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த வரை வாக்காளர் பட்டியல் தொகுதி வாரியாகவோ அல்லது உங்களுடைய வாக்குச்சாவடி வாரியாகவோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஏஎஸ்டி லிஸ்ட், இந்த ஆப்சன்டி, ஷிஃப்டட், டெட். ஸோ இவங்களுடைய பட்டியல் பார்க்கணும், அல்லது என்னுடைய பெயர் ஏஎஸ்டி லிஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டாவது ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது செலக்ட் பண்ணதும் இதில் 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் ரெண்டாவதாக சர்ச் பை எபிக் நம்பர் இன் ஏஎஸ்டி அப்படிங்கிற ஆப்ஷனில் தான் நம்ம போய்ட்டு செக் பண்ணணும். இந்த மூணாவதாக இருக்குது பார்த்தீங்களா, ஆப்ஷன் ஷிஃப்டட் டெட் எலெக்டர்ஸ். இதில் போய்ட்டு நம்மளுடைய ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, சட்டமன்ற தொகுதி, அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி, பார்ட் நம்பர்னால் அந்த வாக்குச்சாவடியினுடைய சீரியல் நம்பர். இதை கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் வியூ கொடுத்தீங்கன்னா அந்த வாக்குச்சாவடியில் யாருடைய பெயர்லாம் என்னென்ன காரணத்துக்காக நீக்கியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் லிஸ்ட் உங்களால் பார்க்க முடியும். இல்லை நான் என்னோடது மட்டும் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சர்ச் பை எபிக் நம்பர் இன் ஏஎஸ்டி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் போய்ட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணதும் உங்களுக்கு கீழே எதுவுமே இந்த மாதிரி டேட்டா வராமல் பிளாங்காக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் பிளாங்காக இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது உங்களுடைய பெயரை அந்த வரை வாக்காளர் பட்டியலேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது என்ன காரணத்துக்காக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கீழே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அன்கலெக்டபிள் ரீசன் அப்படின்ட்டு இருக்கும். இதில் இவருக்கு பெர்மனன்ட்லி ஷிஃப்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நிரந்தரமாக அந்த அட்ரஸ்லேருந்து வேற ஒரு அட்ரஸுக்கு மாறிட்டார். ஸோ அதனால் அவர் அந்த நபர் அந்த அட்ரஸில் இல்லை, அதனால் அவருடைய பெயர் நாங்கள் வரை வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கியிருக்கோம். அதாவது இந்த சட்டமன்ற தொகுதியில் பர்டிகுலராக இந்த வாக்குச்சாவடி கீழே அவருடைய பெயர் நம்ம நீக்கியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டே கிடையாது, ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மீனிங் கிடையாது. அந்த சட்டமன்ற தொகுதியில் அந்த ஒரு வாக்குச்சாவடியிலேருந்து அவருடைய பெயரை நீக்கியிருக்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணணும், அப்போ நான் இந்த அட்ரஸ்க்கு மாறிட்டேங்க அப்படின்னு சொல்லி நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இவர் ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணார் அப்படின்னா ஃபைனல் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் அவருடைய பேரை இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஸோ கரெக்டான சட்டமன்ற தொகுதி எதுவோ அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய அட்ரஸ்ஸு, அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பட்டியலில் இவருடைய பேரை இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த லாஸ்ட் காலமில் ஆக்ஷன் அப்படின்னு இருக்கும். இதில் வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் எல்லாத்துக்குமே ஓப்பன் ஆகும். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மொத்த வாக்காளர்கள் எவ்வளவு, கணக்கீட்டு படிவம் பதிவேற்றம் செய்யப்பட்டது எவ்வளவு, ஸோ அதில் என்னென்ன ரீசனுக்காக, இப்போ இந்த டபுள் என்ட்ரிலாம் இருக்குது பாருங்கள், டபுள் என்ட்ரி 31 பேர் இருக்காங்க. ஸோ என்னென்ன ரீசனுக்காக எத்தனை பேர் இப்போ நீக்கம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருக்கும். அப்புறம் ஏஎஸ்டி லிஸ்ட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தோம்னா
இதில் இந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி சைன் பண்ண ஒரு காப்பியும் இதில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இதில் போய்ட்டு உங்களால் கரெக்ஷன் எதுவும் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இந்த ஏஎஸ்டி லிஸ்ட்டில் நம்மளுடைய பெயருக்கான அன்கலெக்டபிள் ரீசன் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த voters.eci.gov.in அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கணுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் மொத்தம் 3 ஃபார்ம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார்ம் 6, ஃபார்ம் 7, ஃபார்ம் 8 இதெல்லாம் வந்து யார் யார் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக பிஎல்ஓ ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ணியும் கொடுக்கலாம். பிஎல்ஓ ஆஃபீஸரை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது, அவருடைய நம்பர் எப்படி எடுக்கிறதுங்கிறது நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நேரடியாக ஆஃப்லைன் மெத்தட் மூலமாக பிஎல்ஓ ஆஃபீஸரோ அல்லது அந்த பர்டிகுலர் பூத் லெவல் ஏஜென்ட் மூலமாகவும் நீங்கள் வந்து இந்த ஃபார்ம்ஸை சப்மிட் பண்ணி உங்களுடைய பேரை பட்டியலுக்குள்ளே கொண்டு வர முடியும். ரெண்டாவதாக ஆன்லைன் மூலமாகவும் சப்மிட் பண்ண முடியும். ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த வெப்சைட்டில். பட் இப்போது இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஆன்லைன் மூலமாக பண்ணிட்டு நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்டில் போய் வெயிட் பண்ணுறதை விட நேரடியாக பிஎல்ஓ ஆஃபீஸரை போய் கான்டாக்ட் பண்ணி சப்மிட் பண்ணுறதும் பெட்ரு. இல்லை நீங்கள் ஆன்லைனால் வந்து பிஎல்ஓ ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ண முடியாதுங்க, நான் வெளியூரில் இருக்கேங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் மூலமாக எப்படி சப்மிட் பண்ணுறதுங்கிறது அடுத்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ போடுறோம். ஓகே, இப்போது இந்த ஃபார்ம் 6 அப்படிங்கிறது என்னென்னா புதுசாக ஓட்டர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்ம். இப்போ உங்களுடைய ஏஜ் வந்து இப்போ 18 அட்டைன் ஆகுது அப்படிங்கிறவங்க இந்த நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணலாம். இல்லை இது வரைக்கும் என்னுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் கொண்டு வரல அப்படிங்கிறவங்க இந்த ஃபார்ம் 6 சப்மிட் பண்ணி உங்களுடைய பெயர் வந்து வாக்காளர் பட்டியலுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். இந்த ஃபார்ம் 6 டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதிலே பாருங்கள், டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஃபார்ம் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிருங்க. ஃபார்ம் 6 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா ஃபோட்டோ வந்து நீங்கள் அட்டாச் பண்ணும்போது ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இது கூடவே டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் எந்தெந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணணும்னா ஃபார்ம் 6 மற்றும் ஃபார்ம் 8க்கு வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ முதல்ல நம்ம ஃபார்ம் 6 எதுக்காக, புதுசாக ஒரு நபருடைய பெயரை வாக்காளர் பட்டியலுக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு ஃபார்ம் தான் வந்து ஃபார்ம் 6. இந்த ஃபார்ம் 6ல் இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இதில் அப்ளிகன்ஸ் நேமு, மொபைல் நம்பர், அட்ரஸ், அதாவது இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா நம்ம இந்த என்யூமரேஷன் ஃபார்ம் கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த வாக்காளர் கணக்கீட்டு படிவம், அதில் என்ன டீட்டெயில் நம்ம ஃபில் பண்ணி கொடுத்தோமோ அதே டீட்டெயில் தான் இதுலேயும் வந்து ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார்ம் 6 கூட இந்த டிக்ளரேஷன் ஃபார்மையும் அட்டாச் பண்ணி அந்த ப்ரூஃப் என்னென்ன ப்ரூஃப்லாம் சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறது இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்ம் 6லேயே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ரூஃப்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம், டாக்குமெண்ட்ஸ், ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்துக்கு என்னென்ன ப்ரூஃப்லாம் சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸுக்கு என்ன ப்ரூஃப்லாம் சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இதில் எதுனா ஒரு ப்ரூஃப் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துருங்க. அடுத்ததாக ஃபார்ம் 8. இந்த ஃபார்ம் 8 யாரெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா பெர்மனெண்ட்லி ஷிஃப்டட் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால் உங்களுடைய பெயரை பட்டியலேருந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஃபார்ம் 8 ப்ளஸ் அது கூட இந்த ஃபார்ம் 7 வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்ம் 8 எப்படி இருக்கும் அப்படின்னா அது டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து ஃபார்ம் 8. இந்த ஃபார்ம் 8ல் மொத்தம் 4 காரணங்களுக்காக நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஒன்று, ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ், அட்ரஸ் வந்து மாறி இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணலாம். அல்லது கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ், ஏற்கனவே உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்குது, அதில் வந்து உங்களுடைய விவரங்களை மட்டும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும்னா அதை நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். அல்லது ரிசீவ் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எபிக், அதாவது நீ புதுசாக ஒரு ஓட்டர் ஐடி கார்டு வாங்குறதுக்கு நீங்கள் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டு வாங்கினதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு தவறுதல், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னால உங்களுக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டிருந்தது அப்படின்னா இந்த பர்சன் வித் டிசபிலிட்டி அதில் போய்ட்டு எந்த மாதிரியான இழப்பு அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி 8 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பெர்மனெண்ட்லி ஷிஃப்டட் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கவங்க இந்த அட்ரஸ் அப்படிங்கிற 6 இது மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன அட்ரஸில் இருக்கீங்களோ அதுக்குண்டான ப்ரூஃப் எல்லாமே சேர்த்து இந்த ஃபார்ம் 8 ஃபில் பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம், இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிக்ளரேஷன் ஃபார்மும் ஃபில் பண்ணிவிட்டு பிஎல்ஓ ஆஃபீஸரை கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. இது ஒன்று. அடுத்தபடியாக இந்த ஃபில் ஃபார்ம் 7 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெலிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்ம் பர்டிகுலராக எதுக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள், நேம் இந்த எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரோல் ரோல், அதாவது உங்களுடைய பெயரை நீக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. இந்த எஸ்ஐஆரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயரை நீக்கியிருக்காங்க. அது என்ன காரணங்களுக்காக நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறது கீழே இருக்குது. இதில் நீங்கள் கரெக்டாக ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெத்து, அண்டர் ஏஜ், ஆப்ஷன், பெர்மனெண்ட்லி ஷிஃப்டடு, ஆல்ரெடி என்ரோல்டு அப்படிங்கிற ஒரு 4 கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் 7 நீங்கள் யூஸ் பண்ணி
என்னுடைய பெயர், அதாவது நீங்களாகவே என்னுடைய பெயர் வந்து 2 இடத்துல இருக்குது. அதை நீங்க டெலீட் பண்ணி குடுங்க அப்படிங்கிறத நீங்களாவே வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதான் இந்த ஐ ரெக்வெஸ்ட் டூ டெலீட் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ நீங்களாவே வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். இந்த மாரி என்னுடைய பெயர் வந்து 2 இடத்துல இருக்கு. அல்லது என்னுடைய உறவினர் இவர் வந்து இறந்துட்டாரு. அதனால நீங்க ஒரு பேர வந்து ரிமூவ் பண்ணிருங்க அப்படிங்கிறத நீங்களா வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஐ அப்ஜெக்ட் டூ ப்ரொபோஸ்ட் இன்க்ளூஷன் ஆஃப் நேம் ஆஃப் த பெர்சன். இப்போ அந்த வரை வாக்காளர் பட்டியலில் இந்த காரணத்தை சொல்லி என்னுடைய பேரை ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நான் அதை வந்து அப்ஜெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது மேக்ஸிமம் நீங்கள் இந்த ஒரு ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு என்ன காரணங்களுக்காக உங்களுடைய பேரை ரிமூவ் பண்ணியிருக்காங்களோ அந்த காரணத்தை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இல்லை சப்போஸ் ஒரு சில பேர் வந்து உயிரோடு இருப்பாங்க, பட் ஆனால் டெத்துன்னு சொல்லி அவங்களுடைய பேரை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கவங்க டெத் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி என்ரோல்டு அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து நிறைய பேருக்கு பேரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ஆல்ரெடி என்ரோல்டு அப்படின்னு இருந்தால் இந்த ஆல்ரெடி என்ரோல்டு அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட சப்மிட் பண்ணணுங்க. ஸோ இவ்வளோ தான். அதே மாதிரி அன்ட்ரேசபிள் அல்லது ஆப்சென்ட் அப்படின்னா இந்த ஆப்சென்ட் அல்லது பெர்மனெண்ட்லி ஷிஃப்டட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிக் அடிச்சுட்டு நீங்கள் இப்போ இதில் கேட்கக்கூடிய விவரம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு பிஎல்ஓ ஆஃபீஸில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெயரை வரை வாக்காளர் பட்டியலில் கொண்டு வந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் வாக்குச்சாவடியினுடைய அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் நம்பரை எப்படி ஆன்லைன் மூலமாக எடுக்கிறது அப்படின்னு சொல்லிடுறேன். இதுக்கு இந்த தமிழ்நாடு elections.tn. இந்த வெப்சைட்லேயே ஹோம் பேஜில் வந்து போயிட்டீங்க அப்படின்னா கீழே நோ யுவர் போலிங் ஸ்டேஷன் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எபிக் நம்பர் கேட்கும். இப்போது இதில் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா உங்களுடைய பேர் வந்து ஆல்ரெடி ரிமூவ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் போட்டிங்க அப்படின்னா இதில் நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ அதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேறு யாராவது ஒருத்தருடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் போடுங்க, அல்லது உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் வந்து போடுங்க. அந்த ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்ச்சா இருக்குது பார்த்தீங்களா? அதையும் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இது கொடுத்துட்டு ஜஸ்ட் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு எல்லா விவரமும் வந்துடும். பிஎல்ஓ ஆஃபீஸர் யார், அவருடைய நம்பர் என்ன, இஆர்ஓ ஆஃபீஸர் யார், அவருடைய நம்பர் என்ன, இது போன்ற விவரங்கள் எல்லாமே வரும். அதே மாதிரி பூத் லெவல் ஏஜென்ட்னுடைய விவரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சர்வீசஸ் அப்படிங்கிறதுல வந்து போய்க்கணும். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் பூத் லெவல் ஏஜென்ட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த பூத் லெவல் ஏஜென்ட் BLA1 அப்படிங்கிற, ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பிஎல்ஓ ஆஃபீஸர் எடுக்க மாட்டாங்க, நிறைய கால்ஸ் வரும். மேக்ஸிமம் வந்து பூத் லெவல் ஏஜென்ட் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் வந்து பண்ணுவாங்க. இதில் போய்ட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் அப்படிங்கிறதுல டிஸ்ட்ரிக்ட் நேம் கொடுத்துருங்க. அடுத்தபடியாக சட்டமன்ற தொகுதி எதுவோ அது வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. அது கொடுத்தோடனே அந்த சட்டமன்ற தொகுதிக்கு யார் யாரெல்லாம் வந்து பூத் லெவல் ஏஜென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். 5 to 10 seconds வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருங்க. ஓகே, இப்போ பாருங்கள் டோட்டல் ரெக்கார்ட்ஸ் வந்து 9 வந்திருக்கு. இந்த சட்டமன்ற தொகுதிக்கு யாரெல்லாம் வந்து பூத் லெவல் ஏஜென்ட் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்களையும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கட்சி வாரியாக பூத் லெவல் ஏஜென்ட் கொடுத்துருப்பாங்க. இவங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் இந்த வரை வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருந்தது அப்படின்னா ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வந்துடும். எல்லோரும் இப்போயே வந்து கொடுத்துருங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். முடியாத பட்சத்துக்கு ஆன்லைனில் போங்க. இல்லை நீங்கள் உங்களால் முடியும், நீங்கள் லோக்கலில் தான் இருக்கீங்க அப்படின்னா பூத் லெவல் ஆஃபீஸர் டேட்டா போய் கொடுக்குறது பெட்ரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இன்கேஸ் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.